ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சியோட லாஸ்ட் ஒரு 5 இயர் கொஷின்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா. ஸோ அதில் ஆப்டிடியூட் பார்த்துறோம். ஆப்டிடியூடில் ரெண்டாவது டாபிக்கான ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம். ஸோ இதோட லாஸ்ட் பார்ட் இதுதான். ஸோ இதோட ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல கேட்ட நிறைய டாபிக்ஸ், அதாவது டிஃப்ரெண்டான டைப் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ அதை பொறுத்த அளவுக்கு எதில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதை வச்சு ஹச்சிசிஎஃப்ஓ அதை வச்சு எல்சிஎம்ஓ கண்டுபிடிக்கிறது தான் நிறைய இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ அது நிறைய நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். மற்றபடி ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல என்ன கேட்டாலும் நம்மளால செய்ய முடியும். ஓகே. ஸோ அது எல்லாத்துக்குமே அந்த பாட்டு, இந்த 8 பாட்டையும் நீங்கள் பார்த்துட்டாலே போதும், எல்லா டைப்புமே கவர் ஆயிடும். ஸோ இதுதான் லாஸ்ட் பாட்டு. இதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு ஆப்டிடியூட் டாபிக் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, if the HCF of two positive integers is 1, then what will be the two number? இது மிகை முழுக்களின் மீப்பெரு பொது வகுத்தி. ஓகேவா. ஸோ ஹச்சிசிஎஃப் வேல்யூ 1 இருக்கணும் அப்படின்னா அந்த 2 நம்பரும் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2 1 இருக்கணும்னா எந்த நம்பராலையும் வகுபடாத நம்பராக இருந்தாதான். இப்போ 13 15 கூட வராது, 13 17 அப்படின்னு இருந்தாதான் இது ரெண்டோட ஹச்சிசிஎஃப் வேல்யூங்கிறது 1ன்னு வரும். ஏன்னா மற்ற எந்த நம்பராலையும் 13 17 வகுபடாது. ஓகேவா. ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த 2 நம்பர் என்னவா இருக்கணும்? பிரைம் நம்பர்ஸாக இருக்கணும். இது ரெண்டுமே பிரைம் நம்பர். அப்போ பிரைம் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அது ஹச்சிசிஎஃப் வேல்யூ 1, அதுவும் ரிலேட்டிவ்லி பிரைம். ஸோ அவ்விரு எண்களும் சார் பகா எண்களாக இருக்க வேண்டும். ஸோ ஆன்சர் இதுக்கு இதுதான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். அதிலே கொஞ்சம் இது மாதிரி வருது. இரு எண்களின் ஹச்சிசிஎஃப் மீ போ மா ஆனது இந்த 2 எண்களின் மீ போ வாவின் 6 மடங்காகும். ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் இஸ் 6 times தர் ஹச்சிசிஎஃப். ஸோ எல்சிஎம் வேல்யூ வேணும் அப்படின்னா ஹச்சிசிஎஃபோட 6 மல்டிப்ளை பண்ணோம்னா கிடைச்சிரும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. அப்போ ஹச்சிசிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஹச்சிசிஎஃப் வேல்யூ எவ்வளோ? 12 அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்பர் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்படின்னா இன்னொரு நம்பர் என்ன? ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எல்சிஎம்க்கும் ஹச்சிசிஎஃப்குள்ள ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும்? ஹச்சிசிஎஃப் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம். 12க்கு 2 மிச்சம் 1 72 வருது. ஸோ அப்போ எல்சிஎம் வேல்யூ இருக்குது, ஹச்சிசிஎஃப் வேல்யூ இருக்குது, ஒரு எண் இருக்குது, இன்னொரு எண் என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன? 2 எண்களின் பெருக்கல் பலனானது அது ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம்முக்கு எல்சிஎம்மோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவல். அதே தான் இங்கேயும். ஸோ அப்போ ஒய் வேணும் அப்படின்னா ஒய் × 36 இஸ் ஈக்குவல் டு 72 × 12. இப்போ ஒய் வேணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம்? இந்த 36 எங்கிட்ட கொண்டு வந்துடலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு 12 12 6 12 36 சாரி 6 12 வராது 3 36 ஒரு 36 36 2 36 72. ஸோ 12 2 24 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இருக்கு 24. ஓகேவா. ஸோ அதுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, 62 78 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4ங்கிறது ரிமைண்டராக கிடைக்குது. அதாவது 62 ஒரு நம்பரால் வகுத்தோம், எக்ஸுங்கிற நம்பரால் வகுத்தோம்னா ரிமைண்டர் 2 கிடைக்கும். 78 ஒரு நம்பரால் வகுத்தோம்னா அதாவது சேம் நம்பர் தான். ஓகேவா. வகுத்தோம்னா ரிமைண்டர் 3 கிடைக்குது. 109 அதே சேம் நம்பரால் வகுத்தோம்னா 4 கிடைக்குது. அப்படின்னா இந்த எண்களோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. The greatest number that will be divide 62 78 109 leaving remainders 2 3 and 4 respectively. Find the HCF அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் அந்த எந்த நம்பரால வகுபடுது அப்படின்னு பார்க்கணும். எந்த நம்பரால வகுபடுது? வகுபடக்கூடிய காரணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா. ஸோ இதில் பாருங்க, இது ஒன்றும் இல்லை, இது நம்ம ஆப்ஷன்ல இருந்தே போயிடலாம். இங்கே 62 இருக்கு. எந்த நம்பரால் வகுத்தோம்னா ரிமைண்டர் 2 வருதுன்னு பார்க்கணும். ஸோ 15ஆல் வகுத்தோம்னா கண்டிப்பாக, ஏன்னா 15 நாளாக 60 வந்துடும். அப்போ மிச்சம் ரிமைண்டர் 2 இருக்கு. ஓகே. அதே மாதிரி 78ஐயும் 15ஐயும் வகுத்து பாருங்க. வகுத்தோம் அப்படின்னா 75 போக மிச்சம் 3 இருக்கும். அடுத்து 109ஐயும் 15 வகுத்தோம்னா 4 இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு 15 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆப்ஷனில் இருந்து தான் போகணும்.
அடுத்து பாருங்க ரேஷியோ வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 மற்றும் 30 ஆகிய இரு எண்களோட HCF LCM கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு HCF, அடுத்து தான் LCM. HCF அதாவது எப்படின்னா HCF ரேஷியோ LCM கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம். இது சின்ன நம்பர் தான். அப்போ நம்ம டேரெக்டாக வந்து HCF அண்ட் LCM இதிலே கண்டுபிடிச்சலாமா? 3ஆல் போடலாமா? 3 18 10. அகெயின் 2 டைம்ஸ் போட்டோம்னா 3 2 6 5 2 10. அவ்வளோதான். அப்போ இதோட HCF என்ன? 6. LCM வேணும்னா இது எல்லாத்தையுமே பெருக்கணும். 6 × 1 15. ஸோ இப்படியே வச்சுக்கோங்க. 6 × 15 வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கேயும் ஒரு 6 இருக்கிறதுனால கேன்சல் ஆகும். அப்போ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். 1:15. ஸோ ஆன்சர் இதுக்கு 1:15. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. 3 எண்கள் இதோட மீச்சிறு பொது மடங்கு மற்றும் மீச்சிறு பொது வகுத்தி இவற்றுக்கிடையான வித்தியாசம். LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 60 75 90 இந்த 3 நம்பரோட LCM அண்ட் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ டேரெக்டாக நம்ம போயிடலாம். 5 டைம்ஸ் போடலாமா? 1 5s are 5, 2 5s are 10, 1 5s are 5, 5 5s are 25, 1 5s are 5, மிச்சம் 40, 8 5 40. திருப்பி இங்கே 3ஆல் போடலாம். 4 3 12, 5 3 15, 6 3 18. இது HCF வேணும்னா அவ்வளோதான். இதோட HCF முடிஞ்சு 5 3 15 HCF. இப்போ LCM வேணும்னா அகெயின் 2 டைம்ஸ் போடலாம். 2 5 3. அவ்வளோதான், வேறு எதுவும் போட முடியாது. 5 3 15, 15 2 30. இங்கே பார்த்தோம்னா 2 10 30. அப்போ என்ன வருது? 900 வருது. அப்போது 900 இருந்து 15 கழிக்கணும். ஏன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் LCM அண்ட் HCF. LCMலேருந்து இப்போ HCF கழிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 900 - 15 போட்டோம்னா 885. ஆன்சர் அதுதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. இஃப் த கிவன் 2 numbers ஆர் இன் ரேஷியோ, அதாவது 2 நம்பர்ஸை ரேஷியோவில் கொடுத்துட்டு அதோட LCMோட வேல்யூ 39,780 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த 2 எண்கள் என்ன? சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே 13 + 15 அப்படின்னா இது நம்பராக மாற்றணும்னா ஒரு காமன் நம்பரால் பெருக்கணும். அந்த காமன் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா HCF வேல்யூவாக இருக்கணும். அப்போ அந்த HCF நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா அந்த எக்ஸால் தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுத்தியாக என்ன இருக்கணும்? HCF வேல்யூ தான் இருக்கணும். அதுதான் எக்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 2 நம்பரு எக்ஸ் கிடச்சிருச்சு, LCM கிடச்சிருக்கு. அப்போ ஃபார்முலா என்ன? x × y = LCM × HCF. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடலாம். எக்ஸோட வேல்யூ 13x × 15x = LCM வந்து 39,780 × x. ஸோ இங்கே இருக்க ஒரு எக்ஸும் இங்கே இருக்க ஒரு எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெறும் எக்ஸ் வேணும்னா 39,780 டிவைடட் பை 13 × 15. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இது எக்ஸோட வேல்யூ. இதை வச்சு அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது 13xம் 15xம் கண்டுபிடிக்கணும். 13x கண்டுபிடிக்கும் போது என்ன ஆயிரும்? 13 கேன்சல் ஆகிட்டு 39,780 15ஆல் வகுக்கணும். அந்த நம்பருக்கு 39,780 13ஆல் வகுத்து போடணும். ஸோ இதை ரெண்டையும் வகுத்தோம்னா ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் ஆன்சர். 2652. இதில் நீங்கள் ஏதாவது ஒன்றை வகுத்தாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நீங்கள் இதை வகுங்க. ஏன்னா 5வது வாய்ப்பாடில் ஈஸியாக அடிக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அவ்வளோதான். ஸோ இதோட வந்து நம்மளோட என்னது HCF அண்ட் LCMோட பார்ட் 8 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லா டைப்புமே போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து HCF அண்டு LCMல வேறு எந்த டாப்பிக்குமே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு டாபிக் ஆப்டிடியூட் டாப்பிக்கோட பார்க்கலாம். அண்ட் ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 8 டாப்பிக்கோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ரீசனிங் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். நீ அடுத்தடுத்து வரக்கூடியதில் நம்ம ஆப்டிடியூடை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.